எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியலமா. அப்ப என்கிட்டே கேட்டுக்கலாம்மா. உனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் தெரியும், எனக்கு தெரியும். தெரிஞ்சா என்கிட்டே கேட்க வேண்டியது, நான் அவளை கூப்பிட்டு தான் கேட்கணுமா? உண்மையை சொல்ல, அப்பயும் நீ மறைக்க தானே பாப்ப. உண்மையை சொல்லு. ஏன்னா அது உன் ஃப்ரெண்ட் ஆச்சு, எப்படி நீ மறைக்காம இருப்ப? கரெக்ட்மா, இருந்தாலும் என்கிட்டயே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். அவ அங்க இருந்து எல்லாத்தையும் வர வச்சீங்கம்மா. அப்புறம் உன்கிட்ட கேட்டிருந்தா அப்படியே கிழிச்சு தள்ளியிருப்ப நீ. ஆனா நான் கதிரனாவை கூப்பிட வேண்டிய, ஆனா நீங்க எப்படி வந்தீங்க? எனக்கு அம்மா 6:30க்கெல்லாம் வர சொல்லி போன் அடிச்சிட்டாங்க. கூப்பிட்டிருக்கீங்க, அப்ப இவங்களையும் நீங்களே கூப்பிட்டிருக்க வேண்டியதானே? நான் கூப்பிட்டா கண்டிப்பா சந்தேகம் வரும், அதனால தான் கூப்பிடல. சூப்பர்மா, எப்படியோ பிளான் பண்ணி கூப்பிட்டிருக்கீங்க. நானும் பிளான் போடுறதுல நல்லவல்லம்மா. உங்களுக்கு அம்மாவா இருக்கே, அது கூட எனக்கு இருக்காதா? அப்படி என்னதான் நடந்துச்சு? எந்த சூழ்நிலையால தாலி கட்டிக்கிட்டீங்க? அம்மா, ரோட்ல உங்களுக்கு கூட தெரியும், இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்லம்மா. ஆமா, லவ் பண்றேன்னு ஒருத்தர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தான், அவனா? ஆமாம்மா, அவனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையேம்மா. அவன் என்னடா பண்ணா? நான் சொல்றேம்மா. இங்க என்னதான் நடக்குது? எதுக்கு எல்லாம் கத்திட்டு கிடக்குறீங்க? நீ பைத்தியோ, கத்து வெடி. நானும் கத்த முடியுமா? டேய், என்கிட்ட வாங்குவடா. பாவம்டா, நீங்க ஆதிரா கிட்ட மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்கனா. என்னம்மா பண்றது? தங்கச்சியா பிறந்துட்டாலே கஷ்டம்லாம் பட்டுதான் ஆகணும். அம்மா, என்னதான் நடக்குதுங்க? அதை சொல்லுங்க முதல்ல. உன் தங்கச்சிக்கு நம்ம அம்மா கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார். நீ தயவு செஞ்சு சாதாரணமா பேசுடி. ஏ போடா, பொறாம உனக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னதான் கேக்குறீங்கம்மா? என்னமாச்சு? நேத்துல இருந்து எதுக்கு இப்படி இருக்கீங்க நீங்க? ஆமா கதிர், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஓ, கண்ணு தெரிஞ்சிருச்சா? அம்மா கூப்பிட்டாங்க, அதனாலதான் வந்தேன். அப்படி சொல்லுங்க, நான் கண்ணே தெரியாது நான் உனக்குலாம். என்கிட்ட வாங்கிருவேடி, அமைதியா இருந்துரு. டேய் போடா. பாருங்கம்மா அவள. அதெல்லாம் இருக்கட்டும், அது ஏதோ உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, இங்கிட்ட மறைச்சிட்டு போல. இல்லையம்மா, நான் எதுவும் மறைக்கலையேம்மா. நான் என்னமா மறைக்கிறேன்? இல்லையம்மா, நான் எதுவுமே மறைக்கல. உங்ககிட்ட போய் நான் ஏதாவது மறைப்பேனம்மா? உங்க பிள்ளைமா நான் எப்படிமா மறைப்பேன்? ஜோலி முடிஞ்சிச்சு, செத்தடா நீ ஆதி. எதுவுமே தங்க மறைக்கலையே, என் பிள்ளையா நீ? எதுவுமே மறைக்கல. என்னாச்சு கதிர்? உண்மை தெரிஞ்சிருச்சாதி? என்ன டைலாக்கா அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க? ஏன் வந்ததுல இருந்து உங்க தங்கச்சி கழுத்துல தாலிய பாக்கலையா நீங்க? அச்சச்சோ, போச்சா, செத்து. என்னடாப்பா அங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, இங்க சொல்லுங்க. அது எனக்கு வெளியில வேலை இருக்குமா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. நின்னு நான் வெளில வேலை இருக்குமா, போறேம்மா, விடுங்கம்மா ப்ளீஸ்மா. சொன்ன எதுவும் சொல்லாதடா. நீ எதுக்கு டைலாக் அடிச்சு விட்ட நீ? இப்ப சொல்லு, என்னதான் நடந்துச்சு? உனக்கு தெரிஞ்சு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? அது அதெல்லாம் ஒண்ணுடமா, அதெல்லாம் சும்மாமா, விடுங்கம்மா, நான் கிளம்புறேம்மா. அப்படியே ஓடாத, நீ சொல்லிட்டு போ. ஆதிராக்குமே தெரியும், அவளையும் கேளுங்க. அதெல்லாம் அடங்கே, கேட்டு முடிச்சாச்சு ஏற்கனவே. அச்சோ, கேட்டாச்சா? இப்ப என்கிட்ட தான் கேட்கணுமா? என் தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்துட்டோமா, அதனாலதாம்மா சாரிமா, விட்டுருங்கம்மா. வேணா காலில் கூட விழுந்துடுறேம்மா. ஏண்டி நீ வேற அம்மா காலில் விழுகுறதுல தப்பு கிடையாது, போ. பர்த்டே அன்னைக்கு மட்டும் ஆசீர்வாதம் வாங்கணும், காசு வேணும்னு சொல்லி காலில் விழுகுறல நீ. அதே மாதிரி நினைச்சிட்டு விழுந்துடணும். இதுல வெக்கமானாலும் எதுவும் பார்க்க கூடாது. சூப்பரா, இப்படியே மெயின்டைன் பண்ணிடு. சரி விடுங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை நடந்துருச்சு, விடுங்க. இத போய் அம்மா கிட்ட சொல்லலாம், விட்டுருங்க. ஆதி, இன்னும் 2 நாள்ல நம்ம போய் பேசுறோம், உண்மை உங்களுக்கு தெரியணும், சரியா ஆதி? என்னது, நாளா வரலமா? தங்கச்சிக்காக இது கூட செய்ய மாட்டியா? மரியாதை வந்துராதி. எல்லாரும் வரீங்க, அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கலனாமா தயவு செஞ்சு வாயை கழுவிடு. ஏன் இப்படி பண்ற? அவ கேக்குறது கரெக்ட் தானடி? அப்படி சொல்லி தார, நான் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. வாங்க, நம்ம போய் ஒரு 2 நாள் கழிச்சு போய் பேசுறோம், ஓகேவா? உன்கிட்டயே சொல்லிட்டு தான் இருக்கேன், 2 நாள் போய் பேசுறோம், ஓகேவா? சரிம்மா, போலாமா. நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேன். நான் போலாமா? அதுக்கு நீங்க இன்னைக்கே போய் பேசலாமேமா. நைட் போய் யாராவது பேசுவாங்களா? அதெல்லாம் நைட் ஆயிருச்சு. எனக்கு வேற 2 நாள் கழிச்சு பிரின்சிபல் கிட்ட வேற வேலை வச்சிருக்காங்க, போயே ஆகணும் கண்டிப்பா. அதனால தான் நான் 2 நாள் கழிச்சு பேசலான்னு. சரிம்மா, நீங்க எப்ப பேசணும்னு சொல்றீங்களோ அப்ப பேசிக்கலாமா? சரி, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க கோவத்துல, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, சரியா? அம்மா தானமா, விடுங்கம்மா. நான் எதுவும் நினைச்சுக்கல, யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும், விடுங்கம்மா. ஆனா நீ இத்தனை நாள் மறைச்சிருக்க கூடாது, உடனே சொல்லி இருக்கணும். இல்லம்மா, ஒரு சின்ன பயமா, அவ்வளவுதாம்மா. சரி விடு, அப்புறமா பாத்துக்கலாம், சொல்லிடலாம், விடு. சரிம்மா. என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து கண்டிப்பா நிப்பீங்கம்மா. ஆமாமா, நிக்கிறீங்க.
மா சரிம்மா நான் போறேம்மா, எனக்கு டைம் ஆயிருச்சு. பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. சரிம்மா. சரி நான் போயிட்டு வரேன் எல்லாத்துக்கும். பாய் ஆதி. பாய் ஆதி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க கதிர். சரி எப்ப வருவீங்க? ஏமா அதுக்குள்ள? நீங்க தானே போயிட்டு வரீங்க, எப்ப போயிட்டு வருவீங்கன்னு கேட்டேன். இப்ப போயிட்டு எப்போ வருதுன்னு தோணுது அப்போ வந்துடுறேன். சரி கதிரண்ணா போயிட்டாங்க. சரி நான் போயிட்டு வரேன். சரி கௌசி நான் போயிட்டு வந்துடுறேன். தரேன் பாய். பாய்ண்ணா. என்னால ஏன் ரகுவை மறக்க முடியல? நிலா கிட்ட மட்டும் நான் மறந்துடுவேன்னு சொன்னேன், என்னால ஏன் முடியல? நான் எதுக்கு அவரை முதல்ல பார்க்கணும்? நான் ஏன் காதலிக்கணும்? அதெல்லாம் இல்லாம இருந்தா இப்ப நான் என் மனசு கஷ்டப்பட்டிருக்காது. நான் அழகா ஜாலியா இருந்திருப்பல. ஏன் என்னால முடியல? என்னால முடியல கடவுளை. ஏன் கடவுளை எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க? எனக்கு பிடிச்சதே ரகுவோட கேரிங் இதெல்லாம் தான். அதையே எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் என்ன இது பண்றீங்க கடவுளே? ப்ளீஸ் கடவுளே. என்னால அவரை வெறுக்கவும் முடியல. நான் என்னதான் பண்றது இப்போ? ஆமா, நான் எதுக்கு அவரை வெறுக்கணும்? நான் அவரை காதலிச்சல. அவர் என்ன காதலிக்கலான்னு நான் அவரை காதலிச்சல. அவர் எந்த பொண்ணு காதலிச்சாலும் இப்ப அவர் கிட்ட இருந்து தூரமா இருந்து பார்த்தாலே போதும் எனக்கு. ஆனா நானும் மாறணும்ல. நிலா பாவம், அவரை எனக்காக கஷ்டப்படுறா. நானும் மாறணும். என்னதான் பண்றது? இப்ப என்னால முடியல. திரும்பி ஏன்டி இப்படி பண்ற? என்னால முடியலடி. நான் எவ்வளவோ மறக்கணும்னு ட்ரை பண்ண கூட மறக்க முடியலடி. அதுக்கு பேர் தாண்டி காதல். எப்படி மறக்க முடியும்? நீ 1 வீக்லயே மறக்கணும்னா எப்படி முடியும்? உன்னால எப்படியா இருந்தாலும் மறக்க முடியாதுடி. ஏன்னா நீ அப்படி லவ் பண்ணிருக்க. ஆனா உன்னால மாற முடியும். மாறு. இல்லடி முடியலடி. மறந்தாவாது இந்த நினைப்பெல்லாம் இருக்காதுன்னு பார்த்தேன். மறக்கவும் முடியல. நான் என்ன தாண்டி பண்றது? உன்னை புரிஞ்சுக்கோரியா? நமக்கு காதல் ஜெயிக்கணும் தான் இல்லடி. முதல்ல நீ ஏன் முதல்ல அழுகிற? அழுகாம தோல்வியும் நம்ம வாழ்க்கையில வரதாண்டி செய்யும். அவரு லவ் பண்ற பொண்ணுக்கு விட்டு கொடுக்குற நீ தானே சொன்ன, அப்புறம் ஏன் உட்காந்து அழுகிற? ஆனா அங்க அவ்வளவு தைரியமா சொல்லிட்டேன். என்னால முடியலடி. நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நம்மனால முடிவு பண்ண முடியாது. கடவுள் தான் முடிவு பண்ணுவார். கண்டிப்பா உனக்கு இதுக்கு மேல பெட்டரா இருக்கலாம். இல்ல ரகுவே உன் கூட வந்து சேரலாம். என்ன வேணாலும் நடக்கலாம்ல. என் மனசு ஆரோக்கியத்துக்கு நீ அப்படி எல்லாம் சொல்லாதடி. கண்டிப்பா ரகு என் கூட வந்து சேர மாட்டாரு. வேணா நம்ம அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ சொல்லும் போது போய் வேணான்னு சொல்லிடலாமா? ஏண்டி நம்ம முதல்ல யாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியணும்ல. அந்த பொண்ணு யாருன்னு நமக்கு முதல்ல தெரியணும். என் ஃப்ரெண்டுக்காக என்ன வேணாலும் செய்வியா? ஃப்ரெண்டுக்காக எது வேணாலும் செய்யலாம். நீ வேணா சொல்ல, அந்த பொண்ணை ஓகே சொல்ல வேணான்னு சொல்லிடலாம். இல்ல அந்த பொண்ணு பாவம் விடு, வேண்டாம். என் ஃப்ரெண்ட் அழுக வச்ச பொண்ணு பாவமா? என்னடி நீ? நான் லவ் பண்ணதுக்கு அந்த பொண்ணு என்னடி பண்ணுவா? விடுடி. ரெண்டுக்காக அது செய்யறன்னு தயவு செஞ்சு விட்டு. அதெல்லாம் வேண்டாம், விடு. இது விட்டு கொடுக்குற ஃப்ரெண்ட்ஷிப் இல்லடி, ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் டி. அதனால அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற. அந்த பொண்ணு கிட்ட நான் சொல்றேன், இல்லன்னா நான் என் பேரை மாத்துறேன்டி. வாய மூடிட்டு எதையாவது ஃப்ரெண்டுக்காக செய்யறேன்னு சொல்லிட்டு எதையும் செய்யாத. மாரியா வந்துட்டால, என்ன பண்றா? நான் பேசிட்டு இருக்கோமா, வரமா? சரிடா, டக்குன்னு நாம சாப்பிடலாம். சரிமா. ஃப்ரெண்டுக்காக இதெல்லாம் செய்றேன். ஊர்னு ஒரு வார்த்தை சொல்லி நான் போய் இது பண்றேன். நான் சொன்ன வாக்கு கண்டிப்பா காப்பாத்துவேன். தயவு செஞ்சு வேண்டாம். அந்த பொண்ணு பாவம். நான் தானே அழுக தானே கூடாது. சரி விடு. ஃப்ரெண்டுக்காக எதை வேணாலும் செய்யலாம். இதெல்லாம் செய்ய வேணா, விடு. இப்ப நீ அழுகி நிறுத்திடுவேன். நான் போனதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் உட்கார்ந்து அழுந்தீனா நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த பொண்ணை பிரிச்சு விடுறேன். தயவு செஞ்சு வேணா, கண்டிப்பா நான் அழுக மாட்டேன், விடு. இது பெரிய ஃப்ரெண்ட்ஷிப். என்னடி நீ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும். தயவு செஞ்சு எதுவும் பண்ண வேணாம். இன்னும் 2 நாள்ல நான் கண்டுபிடிச்சே திருவேண்டி. ஏன்டி